நாகையில் விதவை பெண்கள் வாழ்வுரிமை சங்கம் மற்றும் தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் சங்கம் சார்பில் உலக கைம்பெண்கள் தின விழா நடைபெற்றது. நாகப்பட்டினம் அவுரித்திடலில் விதவை பெண்கள் வாழ்வுரிமை சங்க தலைவர் கஸ்தூரி தலைமையில் நடைபெற்ற விழாவில் நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விதவை பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவில் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா, கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் லதா சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்திட வேண்டும், மதுவிலக்கை அமல்படுத்தும் வரை குடியால் குடும்ப தலைவரை இழக்கும் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம், மாதம்தோறும் 5000 உதவித்தொகை வழங்க வேண்டும், விதவை பெண்களது அனைத்து உரிமைகளையும் பாதுகாத்திட விதவைகள் பாகுபாடு மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவருமான ஜவாஹிருல்லா, 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்ட தமிழக முதலமைச்சர் விஜய் தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். விற்பனைங்கிறது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக் மட்டும் அல்ல, அதையும் அரசு தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு பெரும் முயற்சியை எடுக்க வேண்டும். அதே போல பெண்களுக்கு மறுமணத்துக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். அதோடு மட்டும் அந்த 15 அம்ச கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு சட்டமன்ற உறுப்பினராக நானும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய கோரிக்கையை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு பெரும் முயற்சி எடுப்போம் என்றும், உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய அனைத்து கடமைகளுக்காக நாங்கள் செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்காக என்றென்றும் நாங்கள் துணை நிற்போம் என்று இந்நேரத்தில் கூறிக்கொண்டு, அவர்கள் சொன்னார்கள், கைப்பெண்களையும் ஏழைகளையும் கவனித்து உதவுபவர் இறைவனின் பாதையில் போராடுபவரை போன்றவராவார் என்று நபிகளார் குறிப்பிட்டார். வேறு சமூக நல திட்டங்கள், தையல் மிஷன் உள்பட 45 வயசுக்கு மிகாமல் இருந்தாதான் அது கிடைக்கின்றது. அந்த வயதை கடந்தவர்களுக்கு அந்த திட்டங்கள் இல்லை என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அந்த 45 வயது வரம்பை 50ஆக உயர்த்த வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கையும் நிச்சயமாக நான் வலியுறுத்துவேன் என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல மிக முக்கியமாக நீங்க இங்க வைத்த ஒரு கோரிக்கை, தமிழ்நாடு கைப்பெண்கள் மற்றும் தனித்து வாழும் பெண்கள் சமத்துவ மற்றும் உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றீர்கள். நம்முடைய மதிப்புரிய குழந்தைசாமி அவர்கள் அதற்கான சிறப்பான ஒரு தயாரிப்புகளை பல்வேறு மூத்த ஆளுமைகள், அறிவார்ந்த அறிஞர்களுடைய துணையோடு தயாரித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த சட்ட பாதுகாப்பு இல்லாம இந்த சமூக நீதி முழுமை அடையாது. எனவே அப்படியான ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்ற வேண்டும் என்று நிச்சயமாக நான் சட்டமன்றத்தில் உங்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக நான் எழுப்புவேன் என்று இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கேள்வியிலேயே அவர் முதல்ல பல்வேறு நல திட்டங்களுக்கான அறிவிப்புகள்ல கையெழுத்து போட்டார். அப்படி அவர் கையெழுத்து போட்டதுல மதுக்கடைகளை, சில கடைகளை மூடுவதற்கான கையெழுத்தும் இருந்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனா இந்த மாதிரியான கடைகளை தமிழ்நாட்டில் மொத்தம் ஏறத்தாழ 4500 டாஸ்மாக் கடைகள் இருக்கு. அதுல வெறுமன 717 மூடினால் மட்டும் போதாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கோரிக்கையாக நிச்சயமாக இருக்க முடியும்.